மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்க ஜோஷிகா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். தனுஷ் சார் நடிச்சு, தனுஷ் சார் டைரக்ட் பண்ண படம் இட்லி கடை. ஸோ இந்த படம் வந்துட்டு அக்டோபர் 1 அன்னைக்கு வேர்ல்டு வைடா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு படத்துக்காக எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. ஈவன் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்துட்டு தனுஷ் சார் இந்த மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி எனக்கு சின்ன வயசுல எனக்கு இட்லி சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ஒரு டேஸ்ட்ல வந்துட்டு இப்ப எந்த ஒரு கடையிலுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா சின்ன வயசுல வந்துட்டு இட்லி வாங்குறதுக்கே நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன்னா அந்த டைம்ல எங்ககிட்ட காசு இல்ல அப்படின்ட்டு. ஸோ அவரு அந்த மாரி சொன்னதுக்கு அப்புறம் நெறைய பேர் வந்துட்டு கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க அப்பா தான் டைரக்டர் ஆச்சே. அது எப்படி காசே இல்லாம இருந்திருக்கும்? அப்ப இவர் பொய் சொல்றாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நெறைய பேர்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த கேள்விக்கு பதில் வந்துட்டு நம்ம தனுஷ் சார் வந்துட்டு அழகா குடுத்திருந்தாரு. நான் 1983ல நான் பிறந்தேன். எங்க அப்பா 1991ல தான் வந்துட்டு டைரக்டர் ஆனாரு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு லைக் எங்ககிட்ட காசு கிடையாது. நாங்களே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் காச வச்சு தான் எங்க லைஃபே வந்துட்டு நாங்க பேலன்ஸ் பண்ணியிருந்தோம். ஈவன் எங்க அப்பா டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு 2 வருஷம் வந்துட்டு நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். எங்ககிட்ட காசு கிடையாது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டு அந்த காச வச்சு தான் எங்க லைஃபே வந்துட்டு நாங்க ரன் பண்ணோம். ஸோ அந்த டைம்ல எனக்கு இட்லி வாங்குறதுக்கு கூட காசு கிடையாது அப்படின்னு தனுஷ் சார் சொல்லியிருந்தாங்க. ஆமால உண்மைதானே. லைக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட உடனே நம்ம அந்த அளவுக்கு ரீச் ஆக முடியாது. ஸோ அவங்க சொன்ன ஒரு பதில் வந்துட்டு ஏத்துக்கிற மாரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு கேள்வியுமே கேட்டிருந்தாங்க. என்னன்னா வந்துட்டு ஒரு டைம்ல ஒல்லியா இருக்கவங்கள பார்த்தாலே என்ன ஒல்லி குச்சான்லாம் கலாய்ப்பாங்க. ஆனா அந்த ஒரு ட்ரெண்டே வந்துட்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் மாறிடுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு தனுஷ் சார் வந்துட்டு சொன்னாரு, "ஆமா ஆக்சுவலி இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்துட்டு நானும் சின்ன வயசுல ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னையுமே வந்துட்டு நெறைய பேர் கலாய்ப்பாங்க. அப்புறம் தான் ஒரு மெச்சூர் ஆன ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு, ஓகே ப்ரூஸ் லீயுமே வந்துட்டு ஸ்லிம்மா தானே இருப்பாங்க. அப்ப நம்மளும் ஸ்லிம்மா இருக்கிறது தப்பில்ல." அப்படின்ற ஒரு தாட்ட வந்துட்டு நான் என் மனசுல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷன் ஈவென்ட்லயே வந்துட்டு சுதாகர் இன்னொரு கேள்வியுமே கேட்டாரு. என்னன்னா இந்த மாதிரி நீங்க எடுக்கிற இப்ப இந்த இட்லி கடை வந்துட்டு கோயம்புத்தூர்ல சேர்ந்த ஒரு செஃப்போட பயோபிக்ன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படின்னு கேட்டதுக்கு, அவரு கிடையவே கிடையாது. நோ, இது வந்துட்டு ஒரு ஒரிஜினல் கதை. என்னோட ஓன் கதை. அண்ட் என்னோட லைஃப்ல சில உண்மை விஷயத்த நான் வந்துட்டு இந்த கதையில நான் வந்துட்டு எழுதியிருக்கேனே தவிர்த்து, யாரோட பயோபிக்கும் வந்துட்டு நான் எடுக்கல அப்படின்ட்டு அதையுமே நம்ம தனுஷ் சார் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அருண் விஜய் சார் இரட்டை தல படத்துல வந்து நடிக்கிறாங்க. சோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ நம்ம தனுஷ் சார் பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு லைக் இந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்துட்டு அவ்ளோ த்ரில்லிங்கா இருக்கு. அவ்ளோ சூப்பரா இருக்கு. சோ இந்த படம் வந்துட்டு வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள் அப்டின்ட்டு அருண் விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வேற அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்துட்டு நம்ம தனுஷ் சாரும் வந்துட்டு கண்ணம்மா அப்டிங்கிற ஒரு பாட்ட பாடியிருக்காங்க. சோ யார் யாரெல்லாம் வந்துட்டு அந்த பாட்ட கேட்கலையோ கண்டிப்பா போய் பாருங்க. ஒரு மாரி அழகா இருக்கு. நம்ம தனுஷ் சார் வாய்ஸே வந்து சொல்லவே தேவையில்ல. அவ்ளோ அழகா இருக்கும். சோ அவரோட வாய்ஸ்ல அந்த பாட்ட கேட்கும்போது இன்னுமே வந்துட்டு அழகா இருக்கு. சிவகார்த்திகேயன் சார் ஒரு ஃபங்ஷன்ல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்துட்டு பிஇ, எம்பிஏ படிச்சிருக்கேன். ஸோ இது சொன்னோனே நெறைய பேர் நீங்க நினைக்கலாம், "என்ன நீ படிச்சது ஒண்ணு, என்ன நீ இப்ப வந்துட்டு சினிமால நடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ நான் படிச்சது ஒண்ணு, பட் எனக்கு சினிமா அதாவது ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் இந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்டேன். ஸோ எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம எந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள போறதுமே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி வந்துட்டு எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம நான் இப்போ இந்த ஒரு ஃபீல்டுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நம்ம வந்துட்டு நெறைய விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நெறைய சவால்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாரி சவால்கள் வந்துட்டு வரப்போதெல்லாம் எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லைக் எனக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலருந்து என்ன வெளில அனுப்பிச்சிட்டாலுமே, நான் 2 டிகிரி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 2 டிகிரிய வச்சுட்டு நான் எங்க போய் வேணாலும் நான் பொழச்சுப்பேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. என்னோட ஆசை, என்னோட கனவெல்லாம் வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு ஆசை இருக்கு, ஒரு ஒரு கனவுகள் இருக்கு. ஸோ அந்த ஆசை, அந்த கனவுகள் நோக்கி வந்துட்டு நீங்க ஓடிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க அத அடைவீங்க. நம்ம வந்துட்டு ஒரு ஆசைப்பட்டு அத நோக்கி நம்ம வந்துட்டு ஓடுறோம்னா, கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஒரு நாள் அத ரீச் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு மாரி மோட்டிவேஷனா எல்லா இளைஞர்களுக்கும் வந்துட்டு சிவகார்த்திகேயன் சார் பேசியிருக்காங்க. சுஜாதா மோகன் மேம் வந்துட்டு எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க பாடல்கள்லாம் கேட்கும்போது வந்துட்டு, "எப்படி இவ்ளோ அழகா பாடுறீங்க? என்ன ஒரு குரல்!" அப்படிங்கிற மாரி தான் ஆக்சுவலி ஒரு ஃபீல் வந்துட்டு தரும். ஸோ ஈவன் இப்ப கூட ஒரு ஃபங்ஷன்ல கூட அவங்க பாடியிருக்காங்க. லைக் என்னதான் வயசானாலும் அந்த வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அவ்ளோ அழகா இருக்குங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கும். ஸோ அவங்க வாய்ஸ் கேட்க கேட்க லைக் நம்மளுக்கும், "ஐயோ! இந்த மாரி பாட முடியலையே!" அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்துட்டு நெறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ நான் ஏன் இப்ப இது சொல்றேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அவங்களோட மகள் ஸ்வேதா மோகன் வந்துட்டு அவங்களோட சின்ன வருத்தத்த வந்துட்டு
வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, என்னை விட சின்ன பையன் அனிருத். ஸோ அவருக்கு வந்துட்டு கலைமாமணி அவார்டு வந்துட்டு கிடைச்சிருக்கு. என் அம்மா வந்துட்டு சினிமா ஃபீல்ட்ல எத்தனையோ வருஷமா இருக்காங்க. ஸோ நெறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ நெறைய அர்ப்பணிச்சிருக்காங்க. என் அம்மாக்கு வந்துட்டு ஏன் கிடைக்கல? ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. எங்க அம்மாக்கு இதுவரைக்குமே வந்துட்டு நேஷனல் அவார்டு கிடைச்சதே கிடையாது. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற அவங்களோட வருத்தத்த தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சைடு வந்துட்டு லைக் அனிருத்துக்கு கிடைக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். பட் ஒரு சைடு என் அம்மாக்கு கிடைக்கலன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு ஸ்வேதா மோகன் தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் சோஷியல் மீடியால நம்ம ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கு நம்ம பயப்படுவோம். ஈவன் WhatsAppல வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு பயப்படுவோம். நம்மள விட நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பயப்படுவாங்க. இல்ல நீ ஃபோட்டோஸ்லாம் போடாத அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு டைம்ல மார்ஃபிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. நம்மளோட ஃபேஸ வச்சுட்டு என்ன மாரி வேணாலும் ஒரு ஃபோட்டோவ கிரியேட் பண்ணலாம். ஆனாவது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே இது ஒரு ஃபேக்கான ஒரு ஃபோட்டோ அப்படின்ட்டு. பட் இப்ப வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி வந்தனால எது உண்மை, எது பொய்ங்கிறது தெரியாத அளவுக்கு வந்துட்டு நம்ம அந்த டெக்னாலஜி வந்துட்டு வளர்ந்துட்டு போகுதுன்னு நினைக்கும்போது, நெறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு கஷ்டப்படுத்துது. ஏன்னா, நடிகர் அக்ஷய் குமார் வந்துட்டு இத பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மகரிஷி வால்மீகி அப்படின்னு ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கிறதா வந்துட்டு ஒரு போலியான ஏஐ மூலியமா வந்துட்டு ஒரு வீடியோவ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மகரிஷி வால்மீகியோட ஒரு ஃபோட்டோவுல நம்ம அக்ஷய் குமார் சாரோட ஃபோட்டோ வந்துட்டு மெர்ஜ் பண்ணி லைக் இவர் தான் வந்துட்டு அடுத்த ஒரு படத்துல நடிக்கிறதா வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு மார்ஃபிங்னு ஒரு விஷயம் இருந்தது. பட் இந்த டைம்ல வந்துட்டு ஏஐங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நெறைய பேர வந்துட்டு மன கஷ்டத்துக்குள்ள கொண்டு போகுது அப்படின்ட்டு நம்ம அக்ஷய் குமார் சார் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உண்மையான வீடியோவ விட இந்த ஏஐ வீடியோ தான் வந்துட்டு சீக்கிரமா பரவுது அண்ட் சீக்கிரமா எல்லாருமே நம்புறாங்க. ஸோ நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டா நான் வச்சுக்கிறேன். என்னன்னா வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு பரவறதுக்கு முன்னாடி, ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எல்லா சேனலுமே வந்துட்டு அது உண்மையான விஷயமா இல்லையான்னு வந்துட்டு கவனத்துக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா இது நெறைய பேரோட லைஃப்ப வந்துட்டு பாதிக்கும் அப்படின்னு அக்ஷய் குமார் சார் சொல்லியிருக்காங்க. ஒரு ஈவென்ட்ல ஐசரி கணேஷ் சார் கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்க 3 படம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வடச்சென்னை 2 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு வடச்சென்னை 2க்காக இவ்ளோ ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும்போது ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த படம் சீக்கிரமா எடுத்து, சீக்கிரமா எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ தனுஷ் சாருமே சொல்லிட்டாங்க. ஸோ 2026ல அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கண்டிப்பா ஆரம்பிச்சிரும். ஸோ 2027ல அந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டயங்கரம். ஸோ இத பத்தி அவங்க கேட்டாங்க. ஸோ அத பத்தி ஐஸ்வரி கணேஷ் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஸ்வத் மாரிமுத்து சார் கூட என்ன வந்துட்டு பாராட்டியிருந்தாங்க. இந்த மாரி டயங்கரம் படத்தோட ப்ரோமோல வந்துட்டு நான் பார்த்தேன். அவ்வளோ அழகா நீங்க நடிச்சிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இதுல நடிக்கிறதுக்கு டைம் கிடைச்சது? அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு ஐஸ்வரி கணேஷ் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் நடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா வந்துட்டு என்ன விஜய் சித்து சார் தான் வந்துட்டு என்ன இதுல நடிக்க வச்சாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு. விஜய் சித்து சாரா? அவர் எதுக்கு வந்துட்டு இவங்கள நடிக்க சொன்னாரு? அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ அதுக்குமே வந்துட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படமே வந்துட்டு விஜய் சித்து சாரோட பயோபிக். அதாவது அவரோட காலேஜ் லைஃப்ல வந்துட்டு அவர் எப்படி வந்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த காலேஜ் லைஃப்ல எப்படி அவர் முடிச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்துட்டு படமா எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டா தான் இருக்க போகுது அப்படின்ட்டு ஐஸ்வரி கணேஷ் சார் சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் விஜய் சித்து சார்னாலே வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டா வச்சுப்பாங்க. ஸோ அவர் போடுற ஜோக்க வந்துட்டு எல்லாருமே அதில சிரிக்க வைக்கும். ஆனா அவர் போடுற அந்த ஜோக்லயுமே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்சுமே இருக்கும். லைக் ஒரு கருத்துள்ள ஒரு ஜோக்கா தான் வந்துட்டு போடுவாங்க. ஒரு சைடு ஜோக்கா பார்த்தாலும் இன்னொரு சைடு வந்துட்டு ஆமால்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல வந்து நம்மளுக்கு தரும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு லைக் இந்த படத்துல நம்ம விஜய் சித்து சார் அவரோட காலேஜ் லைஃப்ப வந்துட்டு எப்படி கோ த்ரூ பண்ணாரு அப்படிங்கிறது கண்டிப்பா பார்த்தே ஆகணுங்கிற ஒரு ஆர்வத்த வந்துட்டு இப்பவே வந்து எனக்கு தூண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே இந்த டயங்கிராம் படம் வந்துட்டு லைக் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நீங்க எல்லாருமே இருப்பீங்க. ஸோ அதே ஆர்வத்தோட தான் நானும் இருக்கேன்.